அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றிற் பிறந்த தொல்லை போம் போகாத் துயரம் போம் நல்ல குணமதிகமா அருணைக் கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கால் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீயல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே ஓம் அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதாம் மோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அருணாச்சலம். பக்தி மார்க்கம் ரொம்ப எளிதாக இருக்கு, ரொம்ப இனிமையாக இருக்கு. ஆனால் ஞான மார்க்கம் கொஞ்சம் கடினமாக இருக்கு, ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்குது இல்லையா? ஏன் பாருங்களேன், இப்போது நம்ம திருவாசகம் படிக்கிறோம். அதில் மாணிக்கவாசகர் என்ன செய்கிறார்? முதல்ல தன்னை ஒரு ஜீவனை நினச்சிண்டு நான் ஏன் ரொம்ப நான் கடைப்பட்டவன், என்னிடம் இவ்வளவு குறை இருக்குது, குற்றம் இருக்குது, உன்னுடைய அருள் வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட இறைவன்கிட்ட இறைஞ்சிறார். உடையாய் நான் உன்னை சேர்ந்தவனாக்கும், எனக்கு அருள்வாய், உனக்கே அடைக்கலம், உன்னையே சரண் புகுகிறேன், எனக்கு அருள் செய்வாய், மீண்டும் பிறவாமல் இருக்கிறதுக்கு அருள் செய்வாய் இப்படின்னு இறைஞ்சிறார் திரும்ப திரும்ப திரும்ப. இது நம்ம ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது, ரிலேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அது ஈஸியாக இருக்குது. இப்போ நான் நம்ம தியான வகுப்பில் பார்த்தோம், முதல்ல நீ உடல் மனம்னே நினச்சக்கூடாது, இந்த அகங்காரியோடு நீ சம்மந்தப்படுத்திக்கவே கூடாது, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அவனை கழுவி விட்டுறணும் அப்படி சொன்னோம். இது கேட்குறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம். இது அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முதல்ல நமக்கு தெரியாது எங்கே நம்ம தொடர்பு கொண்டு எப்படி நம்ம சங்கடப்படுறோன்னே தெரியாது. அது தெரிஞ்சாலும் அந்த தொடர்பை விலக்கிக் கொள்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதனால் ரொம்ப கடினமாகிடுது. ஆனால் இந்த மாதிரி பக்தி மார்க்கம் ரொம்ப சுலபமாக இருக்குது, இனிமையாக இருக்குது. எதை நம்ம ஞானமாக சாதிக்கிறோமோ அது எல்லாமே நம்ம பக்தி மார்க்கம் சாதிச்சிடறோம். இப்போது அகங்கார நாசம்னு சொல்கிறோம், இங்கேயும் திரும்ப திரும்ப அடைக்கலம்னு சொல்லி அவனையே சரண் புகும் பொழுது உன்னிஷ்டம் அப்படி சொல்லி எண்ணம் எதுவோ அது செய்வாய், உன்னிஷ்டம் என்னிஷ்டம் அதெல்லாம் சொல்லும்போது அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுது தான். அதே மாதிரி எல்லாமே உனக்கே சமர்ப்பணம் சொல்லும்போது நான் எனதுங்கிற உணர்வெல்லாம் நம்ம விட்டுறோம் தான். எல்லாம் நின் செயல் அப்படி சொல்லும் பொழுது அகங்கார அபிமானம், இது கர்த்தத்துவ அபிமானம்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறோம் தான். ஸோ அதனால் இது அந்த மார்க்கத்துலேயும் அதான் பக்தி பெருகி, அதான் சொல்கிறார் இல்லையா, உள்ளம் குழைந்து உருகும்போது நெக்கு உருகும்பொழுது அதே மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் உண்டாகுது தான். ஸோ இது எளிமையாக இருக்கிறதுனால தான் எல்லோரும் பின்பற்றக்கூடியதாக இருக்குது. வேதாந்தம் இட்ஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் டீம், அங்கே அது மாதிரி கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஆசை வயப்பட்டவன், போகங்களிலே இச்சை உடையவன், வெளிநாட்டம் கொண்டவனுக்கு ரெண்டுமே சரி வராது. அவனுக்கு வெளியில் தான் ரொம்ப ஆர்வம் இருக்குது, அவனுக்கு இன்னும் அந்த மனசில் அவ்வளோ தமசும் ரஜஸும் இருக்கே ஒழிய
சத்துவத்தையே காணும். அதனால் அவனுக்கு எல்லாமே சிரமம் தான் அவனுக்கு. அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சொல்கிற மாதிரி அவரை வணங்குறதுக்கும் அவருடைய அருள் தேவைப்படுது. ஸோ நம்ம இந்த அடைக்கல 10 இன்னைக்கு காலைல 5 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 6வதுலேருந்து படிக்க போகிறோம் நம்ம. சரி, ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டால், நல்ல வேலை பண்ணோட பாடுற மாதிரி இல்லை அது. ஸோ திருவாசகம் ஓத தான் வேணும், ஓதுனதும் அதை படிக்கணும், அதை பிரித்து படிக்க தெரியணும், அவ்வளோதான். ஸோ அந்த அம்மா ரொம்ப அழகாக படிச்சுருந்தாங்க 2-3 நாளாக. பட் நமக்கு அவ்வளோ அழகாக படிக்க தெரியாட்டியும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு படிப்போம். மாழை மை பாவிய கண்ணியர் வன்மத்து இடைய உடைந்து தாழியை பாவு தயிர் போல தளர்ந்தேன் தடல் மலர்த்தாள் வாழி எப்போது வந்து எந்நாள் வணங்குவன் வல்வினையே ஆழி அப்பா உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அடியேன் உன் அடைக்கலமே. ஒரு முறை படித்தா போதும். ஏன்னு கேட்டால் நமக்கு அவ்வளோதான் முடியும். இங்கே மாழை மை பாவிய கண்ணியர்னு வந்திருக்கு. இங்கே மாழைனா என்ன பொருள்னு கேட்டால், இந்த மாம் பிஞ்சு, அதாவது மாவடு, அந்த மாவடு பிளக்கப்பட்டால் எப்படி இருக்கும், அதுபோல் கண்களை உடைய மாவடு பார்த்துருக்கீங்க தானே? அது ரெண்டாக பிளந்தோன்னா எப்படி இருக்கும், நல்ல அழகாக மீன் போல தான் இருக்கும். ஸோ மாழை மை பாவிய, அந்த இதில் மை தடவிய, அந்த அஞ்சனத்தை தடவிய கண்ணியர் பெண்கள் அவங்க என்ன செய்கிறாங்க இங்கேன்னு கேட்டால், வல் மத்து இட, வல் மத்து இடன்னு அர்த்தம். அதாவது வலிதாக தயிரை கடையிறாங்க, மத்து இட, மத்தை வைத்து கடையிறாங்க. மத்து இட உடைந்து தாழியை பாவு தயிர் போல, அப்படி தயிரை கடையும் பொழுது என்ன ஆகுது, அப்படியே உடைந்துன்னு அர்த்தம், சிதறி தாழியை பாவு அந்த பாத்திரத்திலேருந்து தெரிக்குது வெளியில். எது? தயிர். அப்படி தயிர் போல தளர்ந்தேன். என்ன அர்த்தம்? என்னுடைய மனமும் மற்ற வச்சு கடைஞ்ச மாதிரி எப்போ பாரு கொந்தளிச்சுட்டே இருக்கு, சிதறிண்டே இருக்கு. இந்த கவலையில் அந்த கவலை, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு துயரம், துக்கம். என்ன மாதிரி உதாரணம் பாருங்கள். இந்த பெண்கள் மற்ற வச்சு கடையும் போது தயிரானது எப்படி செதறுதோ, இந்த தாழியையும் தாண்டி எப்படி செதறுதோ, அதுபோல் என்னுடைய மனம் எப்பொழுதும் சிதறிக்கொண்டே இருக்கு, எதையாவது நினைத்து கலங்கிக் கொண்டே இருக்கு. தளர்ந்தேன், அதனால் ரொம்ப நொந்து போனேன், தளர்ந்தேன். தட மலர்த்தாள் எப்போது வந்து என்னால் வாழி வணங்குவேன் வணங்குவன் வல்வினையே. என்னுடைய வினை ரொம்ப கொடுமையாக இருக்கிறதுனால, வல்வினையேன்னு தன்னை சொல்லிக்கிறார். என்னுடைய கர்மம், என்னுடைய வினைகள் கொடுமையாக இருக்கிறதுனால தட மலர்த்தாள். தட மலர்த்தாள்னா பெருமை பொருந்திய, தடன்னா பெருமை பொருந்திய மலர்த்தாள், மலரினை ஒப்ப தாள் திருவடிகளை எப்போது வாழி என்று வணங்குவன். எப்பொழுது, எந்த நாள், எப்பொழுது அதை வாழினா வாழ்க வாழ்கன்னு போற்றி துதித்து வணங்குவேன், வணங்குவன் வல்வினையேன். ஏ தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. இந்த மனம் சதுரிட்டே இருக்கே, அதுக்கு என்ன ஒரே பிராயச்சித்தம், ஒரே உபாயம் சொன்னால் அவனோட மலர்த்தாள்களை பற்றி கொள்வது தான். வாழி வாழின்னு சொல்லி அதை போற்றி துதிக்கிறது தான், அவனை வணங்கிறது தான். ஆனால் என்னுடைய வல்வினை, என்னுடைய வினை ரொம்ப கொடுமையாக இருக்குது, மனம் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. உன்னை வணங்குறதுக்கு இடம் கொடுக்க முடியலையா? வணங்குறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது மனம், ஏன்னா பொல்லாத வினை இருக்குது. அதனால அப்போ எந்த நாள், எப்பொழுது உன்னை வணங்குவேன், உன் தாழ்னை பற்றி கொள்வேன், எப்பொழுது ஆறுதல் அடைவேன் அப்படின்னு கேட்குறார்.
பிறக்கும் போதே சிலருக்கு ஏதோ காரணத்தால் நல்ல புண்ணியம் செஞ்சு பிறந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை எல்லாம் ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும், ஓரளவுக்கு எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு எல்லாமே தடைப்பட்டு போகும், எல்லாமே கஷ்டப்படும். அதுதான் சொல்கிறாங்க பொல்லா வினைன்னா சொல்லலாம், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதான் பொல்லா. ஸோ ஆக இந்த பகவானை கூட வணங்குறதுக்கு நம்ம மனசு வராட்டி என்ன அர்த்தம்? அது பொல்லா வினைன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட நான் எப்பொழுது எந்த நாள் உன்னுடைய தாளினை தடமலர்த்தாள் வாழினா அதை வாழ்க வாழ்கன்னு போற்றி துதித்து வணங்குவேன் வல்வினையேன். ஆழி அப்பா, ஆழினா கருணை கடலே, ஆழி ஆழினா கடல், ஆழி அப்பா, அப்பான்னு சொல்கிறார் பாருங்க, தந்தையே, ஆழி அப்பா கருணை கடலான என் தந்தையே, உடையாய் என்னை உடையாய், நான் உனக்கே சொந்தமானவன், ஆகவே நீ எனக்கு உடையாய், என்னை ஆட்கொண்டிருக்கிறாய், அதான் உடையாய். அடியேன் உன் அடைக்கலமே, நான் உன்னையே அடைக்கலம் புகுகிறேன். ஏன் என்னுடைய வல்வினை ரொம்ப கொடுமையாக இருக்கிறதுனால எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. உன்னை வணங்கலான்னு பார்த்தா அதுக்கும் மனம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. எப்போ பாரு இந்த மனம் சஞ்சலித்து கொண்டே இருக்குது, எதையோ நினைத்து சஞ்சலித்து கொண்டே இருக்குது, அலை வாய்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மத்தை வச்சு கடைஞ்சால் எப்படி அந்த தயிர்லாம் சிதறி உடைந்து சிதறி இப்படி போகும், அதுபோல் மனம் எப்பொழுது பார்த்தாலும் கொந்தளித்து கொண்டே இருக்கிறது பகவானே. இல்லையா? நமக்கும் அப்படி தான் என் நிலைமை இல்லையா? சில பேருக்கு தூக்கமே வராது, ஏதோ மனசு ஓடிட்டே இருக்கும், எங்கேயாவது அர்த்தமே இல்லாமல் என்னத்தையான சிந்திச்சுட்டே இருக்கும், கவலைப்பட்டே இருக்கும். அதுவும் இந்த வயசாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு எந்த விதமான காரண காரியம் இல்லாமல் பழைய நினைவுகள்லாம் வந்து ஐயோ அப்படி நினச்சே இப்படி நினச்சே, இன்னும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, எப்படியோ அதுவோ இதுவோ, என் குழந்தைகளுக்கு என்ன ஆகும், யார் பார்த்துப்பா, அப்படி ஆகும் இப்படி ஆகும், ஏதோ உழண்டு கொண்டே இருக்கு இல்லையா அந்த மனம். அப்போது அவனுடைய மலர் தாள்களை பற்றினால்தான், அவனுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் செஞ்சால், ஒப்புவித்தால்தான் அந்த மனசு கொஞ்சமாவது ஆறுதல் பெறுன்னு படிச்சிருக்கோம். ஆனால் அப்படி ஒப்புவிக்கிறதுக்கு கூட எனக்கு இடம் கொடுக்காமல் இருக்குது இந்த மனது. ஏன்? வல்வினை. ஏன்? என்னோட வினை ரொம்ப பொல்லாததாக இருக்குது. சரி, நமக்கு அப்பப்போ நினைப்பு வரும், இவங்கெல்லாம் பரவாயில்லாமல் நல்லா தானே இருக்காங்க, நாமத்தர் ஏன் இப்படி உழன்று கொண்டு இருக்கு, இவ்வளோ துன்பத்து கடலில் மூழ்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் வல்வினையேன், வேறு என்ன சொல்லுது? அப்போது என்ன செய்யணும்? அவனையும் வணங்க முடியாது, என்ன செய்யணும்? we have to offer everything unto him, we have to resign to him. resign to him, அடைக்கலம் அடைக்கலமே. பாதார விந்தத்தை காணாமல் கண்டு பணியாமல் பணிந்தேன் அடி புதம்பாய், பணியாமல் பணிந்தேன். ஸோ அந்த பாதார விந்தத்தை பணியாமல் பண்ணி அந்த பணியை தான் வேணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அடைக்கலம் அடைக்கலமேன்னு பகவான்கிட்ட முற்றும் ஒப்பு கொடுக்குறதுன்னு அர்த்தம். சரி, நான் திருப்பி சொல்கிறேன், ஒப்பு கொடுத்த பிறகு எனக்கு இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ அது ஒப்பு கொடுக்கறது கிடையாது. எண்ணம் எதுவோ அது செய்வாயின்னு சொல்கிறது தான் ஒப்பு கொடுக்குறது. We cannot dictate terms to the Lord. We have to accept whatever happens as His prasad. இதுதான் அகங்காரத்தை நசிக்கிறதுனா, இதுதான் ஆக்சுவலாக அகங்காரம். ஒத்துக்காது, நான் நினச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கணும், இதுதான் அகங்காரம். கர்த்தத்துவ போக்திருத்துவ அபிமானம். நான் கெட்டிக்காரனாக்கும், நான் இது இவ்வளோ முயற்சி பண்ணுறேன், இப்படி தான் நடக்கணும், இதை நான் ஏற்றுக்க மாட்டேன், எப்படி நடந்தாலும் வேறு எப்படி நடந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். இது பொல்லாத அகங்காரம். ஆனால் ஒரு பக்தன், ஒரு சாதகன் என்ன செய்வான்? நான் போடுற எஃபர்ட்ஸ் முயற்சிகளை செய்வேன், ஆனால் எது வருதோ அதை நான் பகவானோட கருணையாக ஏற்றுக்கொள்வேன், பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன். இதுதான் அடைக்கலம். ஸோ அப்படி அடைக்கலம் பூந்தா ஏதோ கடைசியில் திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்கிற மாதிரி வேறு வழியே இல்லை. என்ன செய்கிறது? பகவானே என்ன ஆனாலும் சரி, எவ்ரி திங் இஸ் ஆஃபர்ட் அண்ட் யூ, நீ பார்த்துக்கோ, எனக்கு இனிமேல் அதை பற்றி யோசிக்க முடியாது, இனிமேல் கவலைப்பட முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ரிசைன் பண்ணுறோம். டோட்டலி வி ரிசைன். அதுதான் உண்மையான அடைக்கலம். அப்படி பண்ண முடியுமா? அப்படி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை இல்லையா? ஸோ அதான் அடைக்கலம் அடைக்கலமே அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 7வது பாடல். மின்கணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கணன் ஆய் புரள்வேனை
புரளாமல் புகுந்து அருளி என் கனிலே அமுது ஊறி தித்தித்து என் பிழை இறங்கும் அம்கணனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. மின்கணினார் மின்கணினார் மின்னலை போன்ற பிரகாசம் பொருந்திய கண்களை உடைய பெண்கள். இன்னொன்று சொல்லலாம், இந்த மின்னா ஷாக் அடிக்கிற மாதிரின்னு கூட சொல்லலாமா? மின்சாரம். மின்கணினார் நுடங்கும் இடையார். நுடங்கும் இடையார்னா அசைகின்ற இடையை கொண்டவர்கள். அந்த இடையை தான் அவ்வளோ வர்ணிக்கிறாங்க புலவர்கள்லாம் இல்லையா? நுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு, அப்படிப்பட்டவர்களுடைய அந்த மாய வலையிலே அகப்பட்டு. இதில் இன்னொரு உரையாசிரியர், நான் ரெண்டாவது இன்னொரு உரையை படிச்சுட்டு இருக்கேன். அந்த உரையாசிரியர் இந்த வெகுளிக்கு என்ன சொல்ல, வெகுளினா ஆக்சுவலாக என்ன பண்ணால், ஆக்சுவலாக பார்த்தா வெகுளின்னு சொன்னால் கோபம்னு சொல்லுவாங்க சில சமயம் இல்லையா? அது வேறு, அது நம்ம சும்மா இது அசால்ட்டாக அவன் செஞ்சுட்டான்டான்னு சொல்கிற மாதிரி. அது வெகுளி இன்னசென்ட்ங்கிற அர்த்தம் கிடையாது ஆக்சுவலாக தமிழில். நீங்கள் போய் பாருங்கள் வெகுளின்னு என்ன அர்த்தம் சொல்லிட்டு. ஸோ இந்த வெகுளிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக பொருள் என்ன சொல்கிறாங்க, இந்த உரையாசிரியர் இன்னொரு உரையாசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கலவியும்பாங்க. கலவினா ஒன்று சேருது. இன்னொன்று புலவியும்பாங்க. புலவினா என்ன செய்யுதுன்னா ஊடல். ஊடல்னால் கொஞ்சம் கோச்சிக்கிறது. அந்த காதலே வந்து எப்போ ரசம் பொருந்தியதாக இருக்குன்னா, கொஞ்சம் நடுவில் இடையில கோபதாபம் வந்தால் தான் அது ரசம் பொருந்தியதாக இருக்குமா. எப்போ பாரு எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா போயிருந்தால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை. ஒரு சினிமா படம் எடுக்கிறோம், எல்லாமே நல்லா போயிருந்தால் யாராவது பார்ப்பாங்களா? கொஞ்சம் நடுவில் அடிதடி வரணும், அது வரணும், இது வரணும். அது மாதிரி தான் அந்த காதலில் இந்த மாதிரி வெகுளிங்கிறது அதான் சொல்கிறார் அவர். புலவின்னு சொல்கிறார். புலவின்னு அந்த ஊடல். ஸோ இதெல்லாம் தான் மயக்கம், மனமயக்கம், கூடல், ஊடல். அது இப்படிப்பட்ட விஷயம் சேர்ந்து தான் இந்த காம விவகாரம், இந்த காதல். ஸோ இப்படிப்பட்ட வலையிலே அகப்பட்டு புன்கணனாய் புகழ்வேனை. புன்கணன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், துன்பத்தை உடையோனாய் புரள்வேனை, அதிலே அகப்பட்டு தவிப்பேனை. புன்கணனாய் அப்படின்னா துன்பத்து ஆட்பட்டு புரள்வேனை புகுந்து அருளி புரளாமல், எனக்குள்ளே புகுந்து எனக்கு அருள் செய்து அப்படி நான் புரளாமல், அந்த வலையிலே அகப்பட்டு புரளாமல். இது வாழ்க்கையில் பெரிய விஷயம். சரி, அதனால் அந்த பெரிய ஞானிகள்லாம் அப்படி போற்றத்தக்கவர்கள். சரி, எஸ்பெஷல் நம்ம பகவான் இருக்கார், எந்த தடுமாற்றத்துக்கு ஆளாகாமல் இருந்தார், எந்த சொலியிலும் சிக்காத சுந்தரன். சாதாரண ஜீவர்கள்லாம் அறியாமையினால் ஏதோ ஒரு சூழலில் சிக்கிடுறாங்க, அப்புறம் தத்தளித்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கான். ஸோ இது பகவானோட அருள் தான் எந்த சுழியிலும் சிக்காமல் இருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறார் தண்ணே, ஆனால் இவர் எந்த சுழியிலும் சிக்கலை. மாணிக்கவாசோட சரித்திரத்தை பார்த்தா, ஆனால் அவர் நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணி நமக்காக பாடுறார். அப்படி இந்த சுழலில் சிக்கி துன்பத்து உடையோனாய் புரள்வேனை, தவிச்சுருக்கேன். அப்படி தவிப்போனை புரளாமல் புகுந்தருளி, எனக்குள்ளே எழுந்து அருளி அப்படி புரளாமல் பார்த்து கொள்வாயாக. என் கனிலே அமுதூரி தித்தித்து என் பிழைக்கு இறங்கும் அம்கணனே. இங்கே பாருங்க, இதுக்கெல்லாம் பொழிப்புரை இல்லாட்டி இதெல்லாம் படிக்க முடியாது. என் கனிலே இருந்தோம், என் தனிலே, என் கனிலேங்கிறது என் தனிலே, என் தனிலே அமுது ஊறி தித்தித்து. என்ன அர்த்தம்? அந்த ஆத்மானந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ளத்தில் இதயத்தில் இருக்கிற இயற்கையான ஆனந்தம், அதை அமுது ஊறி தித்தித்துங்கிறது. அது ரொம்ப இன்பமயமானது இல்லையா, அது இயற்கையாகவே நம்ம இதயத்தில் ஊறுகின்ற அந்த ஆனந்தம் தித்தித்து அதை அனுபவிக்கும்படி செய்வாயாக. இப்போது என்னுடைய மனம் என்ன செய்யுது? சிற்றின்பத்தை தான் ஆடிக்கொண்டிருக்கு. இந்த பெண்களுடைய வலையில், காம வலையில் அகப்பட்டு சிற்றின்பத்தை தான் ஆடிக்கொண்டிருக்கு. அதனால துன்பம் தான் உண்டாகுது, இன்பமே கிடையாது. ஏதோ மன உளைச்சல் தான் ஆள்பட்டுட்டே இருப்போம். அப்படி புரளாமல், அப்படி துன்பத்திலே புரளாமல், என்னுடைய இதயத்திலேயே எப்பொழுதும் பொங்கி பெருகுகின்ற அந்த ஆனந்த தேனை நான் எப்பொழுதும் சுவைக்கும் வண்ணம்
என் பிழைக்கு இறங்கும் அம்கணனே, நான் எவ்வளவு பிழை செய்திருந்தாலும் சரி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீ மனம் இறங்கி, அம்கணனேனா அருள் செய்பவனே, பாருங்க அருள் உடையவனே, இங்கே கண்ணுக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. அம்கணனேனா அருள் செய்பவனே, நீயே எனக்கு உடையாய், உனக்கே எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்ததால் நான் உன்னை சேர்ந்தவன், உடையாய் அடியேனும் அடைக்கலமே. இந்த காம விகாரத்தை மீள்றது பெரிய விஷயம், சாதாரண விஷயமே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாசனாதிகள் அவ்வளோ இருக்குது. இந்த இனவிருத்திங்கிறது அந்த அமீபான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த ஓரறிவு கொண்ட உயிரினத்திலேருந்து வந்துட்டுருக்கு இந்த இனவிருத்தி செய்யணும்னு. ஸோ அதனால் காலமாக இந்த இனவிருத்திங்கிறது ஒரு பெரிய விஷயமாக போயிட்டே இருக்கிறதுனால இந்த ஜீவன் அவ்வளோ வாசனைகளோடு இருக்குது. அதாவது ஐம்பொருளும் அதில் இன்வால்வ் ஆகிறதுனால அது அப்படிப்பட்ட ஒரு போகமாக இருக்குது. ஸோ அதுலேருந்து விடுபடுறது சாதாரண விஷயமே கிடையாது. ஊழியில் வாழும் மாக்களில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்றாய், பாழினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தினில் இருத்தி வைத்தனையே, ஆழியாம் கருணை அண்ணலே அப்படின்னு பாடுறாரு இல்லையா. இதுதான் பதத்தில் இருத்தி வைக்கிறது. ஸோ பகவானுடைய அருள் இருந்தால் மாத்திரமே தான் இந்த காமவிகாரத்திலிருந்து விடுபட முடியும். ஸோ என் பிழைக்கு இறங்கின அங்கெங்கே சிறிது தவறுகள் செய்திருக்கலாம், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறங்கி என் உள்ளம் புகுந்து எனக்கு அருள் செய்து இந்த புறலோகத்தில் இருக்கிற இன்பத்தை நாடாமல் செய்து அகத்திலே இதயத்திலே எப்பொழுதும் பொங்கி பெருகுகின்ற அந்த ஆனந்த தேனை நான் எப்பொழுதும் உண்ணுமாறு நீ எனக்கு அருள் செய்ய மாட்டாயா? இது நானா முயன்று செய்ய முடியாது, அவ்வளோ வாசனாதிகள் உள்ள இருக்கு. ஆகவே உனக்கே அடைக்கலம், உன்னையே சரண் புகுகிறேன் பகவானே, நீ தான் எனக்கு இதுக்கு அருள் செய்யணும். நிறையா சந்தர்ப்பங்களில் நமக்கு எது சரி எது எப்படின்னு தெரியாமல் இல்லை. நம்ம ரொம்ப ஞானவானாக இருப்போம், ஆனால் தெரிந்து கொண்டே பிழையத்தான் செய்வோம். அதுதான் தெரியலை. அதுதான் அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட, இப்படி பண்டிதர்கள் கூட எது சரி பிழை தெரிஞ்சிருந்தாலுமே தெரிஞ்சே பிழை செய்கிறார்கள். அவர் சொல்ல காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா, ரஜோகுணம் தான் அது காரணம். காமம் ஆசை எவ்வளோ இருக்குது, பொல்லாத்தனங்கள் எவ்வளோ இருக்குது. அதனால் சில சமயங்கள் வி பிகம் வெரி ஹெல்ப்லெஸ். எனக்கு எல்லாம் தெரியுது, இந்த குடிகாரனை போல தான், அவன் நல்லா தெரியும் குடிக்கிறது ரொம்ப கெட்ட பழக்கம்னு. அது இந்த லிவர் அதெல்லாம் நாசமாக போயிட்டுன்னு தெரியும் அவனுக்கு. சரி, டாக்டர்ஸ்க்கு தெரியாதுதா, அவங்களே எவ்வளோ பேர் குடிகாரங்களாக இருக்காங்க, எல்லாமே தெரியும். விட்டு தான் தொலைக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் விட முடியலையே. விட முடியல, என்னமோ சுவாமி விடவே முடியல. அப்படிப்பட்ட அப்போ என்ன தான் செய்கிறது? அப்போது நம்மளால் முடியாட்டி என்ன செய்யணும்? ஒரு ஹையர் பவர், நமக்கு மேலே நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்குதான்னு இந்த உலகத்தில், அதுக்கிட்ட நம்ம சரணடையணும். பகவான் எனக்கு ஒன்றும் தெரியாது, யூ ஹேவ் டு டேக் கேர், ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் ட்ரைட் மை பெஸ்ட் அண்ட் ஐ ஃபெயில்ட், நவ் ஐ டோன்ட் நோ, ப்ளீஸ் டேக் கேர். எல்லாவற்றையும் நீயே பார்த்துக்கொள் பகவானே. இல்லையா, நான் உன்னுடைய குழந்தை இல்லையா, நீ என்னுடைய தந்தை அல்லவா, என் தாயும் அல்லவா, ஆகவே எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, யூ டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு அடைக்கலம் போகணும். அப்படி அடைக்கலம் போகும்பொழுது ஏகதேசம் நமக்கு இதிலேருந்து நமக்கு ஒரு விடிவு கிடைக்கும். திரும்ப திரும்ப அப்படி செஞ்சு வந்தோன்னா மனம் தூய்மை அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட முடியும். ஸோ ஆக்சுவலி இந்த ஜீவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், தனக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டவன்ட்டு தான் தன்னை ஒப்புவிக்கிறான். இப்போ நம்ம துவைத்தமாக பார்த்தோன்னு சொன்னால் ஆண்டவன் சொல்கிறோம், பதின்னு சொல்கிறோம், தன்னை பசுன்னு சொல்கிறோம், ஜீவன்னு சொல்கிறோம். அதுவே ஞானபரமாக பார்த்தா த ஹையர் செல்ஃப் அண்ட் த லோயர் செல்ஃப் சொல்லலாம். ஹையர் செல்ஃப்னு என்ன அர்த்தம்? அந்த பியோர் செல்ஃப். லோயர் செல்ஃப்னா இந்த ஜீவாஹுட், இந்த ஈகோ சென்ஸ். ஸோ அதை தான் நம்ம சமர்ப்பணம் செய்யணும். ஸோ அப்போது ஈவன் ஞான மார்க்கத்தை என்ன சொல்கிறாங்க? இந்த கிரேஸ்ன்னு சொல்கிறாங்க. கடைசியில் உன்னோட முயற்சினாலேயோ ஞானத்தினாலேயோ கிடையாது, உன்னோட கிரேஸ், குருஸ் கிரேஸ்ன்னு சொல்கிறாங்க, அனுகிரகம் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே கூட அதான் சொல்கிறாங்க. அதனால் என்னால் முடியாது பகவான், எல்லாம் உனக்கே அடைக்கலம் அப்படின்னு அவர்கிட்ட அடைக்கலம் போகணும். சரி, இப்போ அடைக்கலம் அது இலக்கணம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் அதை பற்றி யோசித்து கலங்கக்கூடாது. இந்த மனம் ஒரு சனியை முடிச்சது. அடைக்கலம் சொல்லும் வாயால் அடுத்த 5 நிமிஷத்துலேயே திருப்பி அழ ஆரம்பிச்சோம்.
இப்போ தானே அடைக்கலம் சொன்னேன். ஆமாம் சொன்னேன் தான், இருந்தாலும் you know why? We so much sympathize with our own ego self. This nonsense is a false entity. We should not sympathize with the ego self. இது நமக்கு எப்போ புரிய போதோ தெரியல. We should not sympathize with our own self because we are of Satchidananda Swarupa. அழறதோ இல்லை அப்படியே அழுது புரடுறதோ நமக்கு ஒவ்வாதது. We should not identify. அது தெரியலையே நமக்கு. இந்த மனசு திருப்பி திருப்பி ஆரம்பிச்சுடுவாங்க. இந்த என்ன தான் செஞ்சு தொலைகிறதுன்னு தெரியாது. இது நிழலில் புதைக்கிறதுக்கு ஒப்பானது. ஏதோ நிழலில் புழைச்சிட்டோன்னு எப்போ பார்த்து மேலேருந்து நிற்கும். அப்பா பகவான்கிட்ட அர்ப்பணிச்சிட்டோன்னு நினச்சோம் மனசை, ஆனால் திருப்பி வந்து இப்படி அழுதுகிட்டே இருக்கும். அதாவது மனசு என்ன செய்கிறதுனே தெரியாது. இப்போ திரும்ப திரும்ப என்ன செய்யணும், வேறு வழியே கிடையாது நமக்கு. இஸ் தேர் எனி சாய்ஸ்? இன்னொரு சாய்ஸ் இருக்காது, ரொம்ப பயங்கர டேஞ்சரஸான சாய்ஸ், டு ஹேவ் சம் ட்ரக். அது பயங்கர பொல்லாத சாய்ஸ். அது அதில் கொஞ்சம் கிடைக்கலாம் ரிலீஃப். ஆனால் என்ன ஆகும், உடல் கெட்டு போகும், மனம் கெட்டு போகும், வாழ்க்கை நாசமாக போகும். ஸோ நமக்கு வேறு சாய்ஸே கிடையாது. சம் எஸ்கேப்பிசம் மாதிரி ஏதாவது செய்யலாம், சினிமா பார்க்கலாம். ஆனால் சினிமா பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாடி இப்படி குறு அப்படியே அழிச்சிட்டே இருக்கும். அது இந்த மனம் சனியம் முடியும், பொல்லாதது. இது அனுபவிச்சவங்க தான் தெரியுது எவ்வளோ நாசகரமானதுன்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப திரும்ப பகவான்கிட்டே தான் நம்ம சரணடையணும், வேறு வழியே கிடையாது நமக்கு. எனக்கு இந்த பகவான் மேலேயே நம்பிக்கை இல்லை சுவாமிஜி. உண்மையிலேயே பகவான் வந்து என்னை இவ்வளோ சங்கடப்படுத்துவாரா, நான் என்ன பாபம் செஞ்சேன்? சும்மா இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை போல் தெரியுது. பகவான்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வெரி குட், ஐ அப்ரிஷியேட். பகவான் இல்லை, சரி இப்போ என்ன செய்யலாம்? அப்போ ஞான மார்க்கத்தில் சொல்கிற மாதிரி செய். எனக்கும் மனத்துக்கும் சம்பந்தம் இல்லை, மனமும் எனக்கு கிடையாது, இந்த நான்கிறதும் பொய்யான வஸ்து. அப்படி இரு, கெட்டிக்காரனாக இருந்தால் அப்படி இரு. அதெல்லாம் எனக்கு புரியவே புரியாது. ஸோ எனக்கு அதுவும் புரியாது, இதுவும் நம்பிக்கை இல்லை. இப்போ என்ன தான் செய்கிறது? உன் கர்மம் கர்மம், ஐயோ இப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு கர்மம் சொல்லி என்னை நீங்கள் ரொம்ப சிறுமைப்படுத்தக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும்? யாரும் எனக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது, நான் எப்போயும் அழுதுகிட்டே இருப்பேன், சஃபர் பண்ணிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. We eat sorrows, we eat miseries and we survive happily. We eat miseries actually. அது சொல்கிறார், அப்படி கிடையாது. அடைக்கலம் அடைக்கலம் உடையாய், நான் உனக்கே உரித்தானவன் அல்லவா. ஸோ நான் உன்னையே சரணடைந்ததுனால நான் உன்னுடையவன், நீ உடையாய், என்னை உடையாய், ஆகவே உனக்கே அடைக்கலம் அப்படி நீங்கள் பண்ணிடுவோம். அடுத்த செய்யும். நான் அம்மா இருந்தால் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அம்மா ஓடி போயிட்டாங்க, என்ன செய்கிறது? திருப்பி அதே மாவடு தான் கொண்டு வர்றார் இங்கேயும். மாவடுவகில் அன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் பாயிடை ஆடு குழல் போல கறந்து பறந்தது உள்ளம் ஆ கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. மாவடு வகிர், வகிர்னா பிளந்தன்னு அர்த்தம். மாவடுன்னா வேறு அர்த்தம் இல்லை, மாம் பிஞ்சு தான் மாவடு. அது பிளந்த, அது வகிர்ந்தது போல இருக்கிற அன்ன கண்ணினா அதை ஒத்த கண்ணி. அப்படி இங்கே யாரை சொல்கிறாங்கன்னு கேட்டால் அம்பிகையை சொல்கிறாங்க. ஏன்? அவளை இடர்பாகமாக கொண்ட பங்கா. இங்கே பங்குன்னு சொன்ன பசங்க கூட பேசிக்கிறாங்க. இங்கேயும் பங்கான்னு சொல்கிறார் சிவபெருமான. ஏன் பங்கா அப்படிங்கிறாருன்னா, அவர் ஒரு பங்கை கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்காரு. அங்கே இடர் பாகத்தை கொடுத்துட்டார் அவர். எவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ் பாருங்கள். அவர் மனைவிக்கு சரிசமமாக இடம் மொத்தம் கொடுக்கல, ஒரு பக்கத்தை இடர் பாகத்தையே கொடுத்துட்டார். பங்கா, அதாவது அந்த மாதிரி அழகிய கண்களையுடைய அந்த உமாதேவியாருக்கு தன்னையே ஒரு பங்கினை கொடுத்த அந்த பரமசிவனே, சிவனாரே, நின் மலரடிக்கே கூவிடுவாய். இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், உன்னுடைய திருத்தாளினை பற்றி கடை தேறுவதற்கு கூவிடுவாய், என்னை அழைப்பாய், அல்லது கும்பிக்கே இடுவாய். இங்கே கும்பினா நரகம், நரகத்திலே என்னை தள்ளுவாயோ எனக்கு தெரியாது. நின் குறிப்பு அறியேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது பகவானே.
என்னை காப்பாற்றி கடையேற்ற போறியா, இல்லை இப்படியே நான் உழண்டு உழண்டு இறந்து போன்னு நினைக்கிறியா, எனக்கு தெரியாது. சரி, நம்மளுடைய மனதை படம் பிடிச்சு காமிக்கிற மாதிரி அப்படியே சொல்கிறார். அம்மையப்பா, அம்மையவே இடர்பாகமாக கொண்டிருக்கிற அப்பா, உன்னுடைய குறிப்பை நான் அறிய, நீ என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. நின் மலரடிக்கே கூவிடுவாய். இங்கே என்ன சொல்லிக்கிறான்னா, கூவிடுவாய்னா அழைத்து கொள்வாய், அழைத்து கொள்வாயோ அல்லது கும்பிக்கே இடுவாய். சரி, கும்பினா நரகம் யாருக்கு புரியுது? கும்பினா நரகமா? கும்பிக்கே இடுவாய்னா என் நரகத்திலேயே தள்ளுவாயோ எனக்கு தெரியாது. நின் குறிப்பு அறியேன். அதனால என்னுடைய உள்ளம் சதா சஞ்சலித்து கொண்டே இருக்கிறது, ஆடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நடக்குமோ தெரில, என்ன நடக்குமோ தெரில, என்னை காப்பாற்றுவாரா இல்லை கைவிட்டுருவாரா, இப்படியே நான் உழண்டு உழண்டு போயிடுவேனா, இல்லை எனக்கு நல்ல விமோச்சனம் கிடைக்குமா, அவள் என்ன நினச்சுருக்கான்னு தெரியலையே தெரியலையே தெரியலையேன்னு மனம் ஆடிட்டே இருக்கும், உழண்டு கொண்டே இருக்கு இல்லையா. அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறார். இந்த உதாரணம் எனக்கு கூட விளங்கலை, நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஏன்னா அது விஷுவலைஸ் பண்ணால் சொல்ல முடியும், அது விஷுவலைஸ் பண்ண முடியலை என்னால். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பா இடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம். உள்ளம்னா என்னுடைய உள்ளம். கறந்து பறந்ததுன்னா என்ன அர்த்தம்னா ஆடிக்கொண்டே இருக்கிறது. எப்படி? பா இடை ஆடு குழல் போல் அப்படின்னு சொல்கிறார். இது என்ன பா இடை குழல் ஆடு அப்படின்னா, இது நெசவு தொழில் செய்கிறவங்களுக்கு தான் இது புரியும் போல இருக்குது. நான் நெசவு தொழிலை வந்து நேரடியாக அவ்வளோ பார்த்ததில்லை. மதுரையில் வந்து நெசவு தொழில் ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலி சௌராஷ்டிரா சேர்ந்தவங்க ஊராக தான் செய்கிறாங்க அங்கே. அட்லீஸ்ட் அப்போ செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ செய்கிறாங்கன்னு தெரில, செஞ்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரேன் அதுதான். அதுக்கு இங்கே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு உரையாசிரியர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, பா என்பது இங்கே பாருங்களேன், பா இடை ஆடு குழல் போல. ஆடுன்னு ஆடுறன்னு அர்த்தம், இடைன்னு அதற்கு இடையிலே. ஸோ பான்னு என்ன அர்த்தம்னா, என்பது ஆடை நெய்வதற்கு நீளத்தில் அமைக்கும் நூல், அதுதான் பான்னு சொல்லப்படுது. அந்த நூல் இருக்குல்ல, நீளமாக அந்த நூல் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே பான்னு சொல்கிறாங்க. குழல் என்பது நூலை குறுக்காக செலுத்தும் கருவி. அந்த குழல் தான் என்னால் இமேஜின் பண்ண முடியும், நான் நேராக பார்த்ததில்லை. அந்த நூலை குறுக்காக செலுத்தும் கருவின்னு சொல்கிறாங்க. அது ஒரு குழல்னு ஒரு கருவி இருக்குது போல். இல்லை, இதில் என்ன விஷயம்னு கேட்டால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னு கேட்டால், இப்போ உள்ள மாடர்னாக இப்போ நெசவு செய்கிறதுக்கும் அந்த காலத்தில் நெசவு செய்கிறதுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குமோ நான் நினைக்கிறேன். அதனால் இவர் வந்து ஒரு மாதிரி பா இடை ஆடு குழல் போன்னு சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார் முழுசாக படிச்சிடுறேன் நான். அதாவது குழல் என்பது நூலை குறுக்காக செலுத்தும் கருவி. ஆச்சா, இது வலமும் இடமும் உழன்று கொண்டே இருக்கும். நான் அது வீடியோவில் கூட பார்த்தேன். வலமும் இடமும் உழன்று கொண்டே இருக்கும். இறைவன் சுதந்திரம் உடையவன் ஆகலின் என்னை தனது திருவடியில் சேர்த்து கொள்வானா அல்லது நரகத்தில் தள்ளிவிடுவானோ அதை என்னால் அறிய முடியவில்லையே என்பார். நின் மலரடிக்கே கூவிடுவாய், கும்பிக்கே இடுவாய் என்றார். ஆகவே இதனை அறிய முடியாமையால் உண்டாகிய மன வருத்தத்தையே பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் என்றார் என்க. என்ன அர்த்தம்? அந்த நூலை வந்து, அதாவது அது குறுக்க அந்த கருவியை வச்சு இப்படி எந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டிகிட்டே இருப்பாங்க நெசவு செய்கிறதுக்கு. நாடான்னு இங்கே போட்டிருக்கு. கரெக்ட், நாடான்னு தான் சொல்கிறாங்க. அந்த கருவிக்கு பேர் நாடாவா? நாடா, அதை நாடான்னு போட்டிருக்குதுல. ஸோ இப்போ அதுபோல் அது வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடிட்டே இருக்குமா, அதை போல் ஒரு ஓமானம் இங்கே சொல்கிறார். அதனால் என்னோடய மனம் இப்படி ஆகிடுமா இல்லை அப்படி ஆகிடுமா, இது இப்படி ஆகிடும் தவிச்சுட்டே இருக்குது பகவானே. ஏன் தவிச்சுட்டே இருக்குது? ஏன்னா என்னுடைய எதிர்காலத்துக்கு எனக்கே தெரியாது. நீ என்ன மனசு நினச்சிட்டு எனக்கு தெரியாது. நீ உன்னுடைய நின் மலர் அடிக்கே கூவிடுவாய், அழைத்து கொள்வாயோ அல்லது கும்பிக்கே இடுவாயோ, நரகத்திலேயே தள்ளி என்னை இப்படியே உள்ள வைக்க போகிறாயா எனக்கு தெரியாது. தெரியாததுனால அந்த பா இடை ஆடு குழல் போல, அந்த நூல் இடையே ஆடும் அந்த கருவியைப் போல, குழல் போல கருவியைப் போல அங்கும் இங்கும் சதாசர்வ காலமும் மனம் ஆடிக்கொண்டே இருக்கிறது. கறந்து பறந்தது உள்ளம், பறந்தது ஆடிக்கொண்டே இருக்கிறது, உழன்று கொண்டே இருக்கிறது. கெடுவேன், எப்படி சொல்லியிருப்பாங்க, இப்படி ஆடிக்கொண்டே இருந்தா கெடுவேன், நான் நாசமாக தான் போவேன், எனக்கு ஒரு நன்மையும் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில், கெடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி ஒரு மன உளைச்சல் எடுத்து சொல்கிறார் பாருங்க. தமிழ் எவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி சொல்கிறார் பாருங்க. கெடுவேன்,
இப்படி என் மனம் சதா சஞ்சலித்து கொண்டே இருந்தா, ஆடிக்கொண்டே இருந்தா என்னாகுமோ என்னாகுமோ தெரியலையே உழண்டு கொண்டே இருந்தா கெடுவேன். உடையாய், ஆனால் நீ என்னுடையவன் அல்லவா, நான் உன்னையே சரணடைந்ததுனால நான் உன்னுடைய குழந்தை அல்லவா, இல்லையா, நீ என்னுடைய தந்தை அல்லவா, அடியேன் உன் அடைக்கலமே. ஆகவே எனக்கு தெரியாது நீ என்ன செய்வேன்னு, உன்னையே நான் சரண் புகுகிறேன், நீ என்ன செய்தாலும் சரி. இதுதான் அடைக்கலம். நீ என்ன செய்தாலும் சரி. இனி என்னால் தாங்க முடியாது, இந்த மனம் ஆடிக்கொண்டே இருப்பதை சகித்து கொள்ள முடியும். கெடுவேன். இப்படி உழன்று கொண்டே இருந்தால் கெட்டு போவேன், அதோ நாசமாக தான் போவேனா. ஆகவே இனிமே என்னால் முடியாது பகவானே, எல்லாம் உனக்கே சமர்ப்பணம். அடைக்கலம் அடைக்கலம். அடியேன் உன் அடைக்கலம். அடியேன்னு தன்னை சொல்கிறது அடியேன். அடியேன் உன் அடைக்கலம், உனக்கே அடைக்கலமாக நீயே அடைக்கலமாக உன்னை சரண் புகுகிறேன் அப்படிங்கிற. திரும்ப திரும்ப நமக்கு என்ன தெரியுது, மன உளைச்சலில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாட்டி ஒரே வழிதான் இருக்கு. பகவான் ஒருத்தர் இருக்கார் நம்பி அவர்கிட்ட கொடுத்துறது தான் ஒரு வழி. அப்படி கொடுத்துறதுனால எனக்கு என்ன சரி பண்ணி சரியாக அமைச்சு கொடுத்துருவாரா? பார்த்தீங்களா, இதுதான் அஜ்ஞானம். இந்த அம்மா கூட எனக்கு அழகாக சொன்னாங்க ஒரு விஷயம். திருமுறையெல்லாம் படித்ததுனால எனக்கு வர்ற துன்பம் நீங்கிடுமான்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க. நம்ம வினைனால் வர துன்பம் எப்படி நீங்கிடுமான்னு கேட்குறீங்கன்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன சொன்னாங்க, அவங்க அதோடைய அந்த வலிமை, அதனுடைய தாக்கம் நமக்கு அவ்வளோ தெரியாது சொன்னாங்க. இதுதான் சத்யசாய் பாபா சொன்னார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சத்யசாய் பாபாட்ட கேட்டாங்களாம், நீங்கள் சொல்கிறீங்க எப்படி இருந்தாலும் எங்கள் கர்ம வினைப்படி தான் நடக்கும் எல்லாம் சொல்கிறீங்க, அப்போ ஏன் சாமியை கும்பிடணும்? அவருக்கு சொன்னாராம், ஒரு வழிப்போக்கன் ஒரு நாணயமாக கட்டி 1000 ரூபாய் தலையை சுமந்துட்டு போனானோ, ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா ஒரு ரூபாயா 1000 ரூபாய் எவ்வளோ கனமாக இருக்கும் அது. இன்னொருத்த வந்தான், அந்த பக்கம் பார்த்து அவனை பரிதாபப்பட்டு இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி இந்த மூட்டை இறக்கி வைங்க சொன்னான். இறக்கி எவ்வளோ இருக்குது இல்லை, ஒரு ரூபா காயினா 1000 இருக்குது, இந்த வா அப்படின்னு சொல்லிட்டு 2 500 ரூபா தாள் எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னாங்க. அந்த 2 500 ரூபா தாள் எவ்வளோ சுகமாக கொண்டு போயிடலாம்ல பாக்கெட்டில். ஆனால் அதே வேல்யூ தான். ஆனால் 2 தாளாக கொடுத்து விட்டாங்க. அது மாதிரி நம்மளுடைய வினையை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பகவானை நம்ம சரணடைஞ்சோன்னு சொன்னால் மலை போல் வந்து தான் பனி போல் போகிற மாதிரி அந்த தாக்கம் நமக்கு பெரிதாக இருக்காது. ஏன்னா மனம் வந்து பிரச்சனையில் இருக்கும்போது அது தாக்கப்பட்டுட்டே இருக்கும். பிரச்சனையை எடுத்து பகவான் திருவிழா வைக்கும்போது அவ்வளோ தாக்கப்படாது. அதனால என்ன சொல்கிறார், நாம் அவனுடைய அடைக்கலம் விட்டுட்டோம்னு சொன்னால் நமக்கு தெரியாது நமக்கு எது நன்மை. இதுதான் நான் திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கு. We do not know what is good for us, what is bad for us. We think this only is good, but he knows better. அவர் என்ன நினைச்சிருக்காரு நமக்கு என்ன தெரியும்? நம்ம இன்னும் உயரத்தில் கொண்டு போய் நினச்சிட்டுருக்காரோ தெரியாது. இதுதான் அப்துல் கலாம், நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடெண்ட் அப்துல் கலாம். அவர் வந்து ஏர்ஃபோர்ஸை சேரணும்னு அவ்வளோ ஆர்வப்பட்டு போனார். ஒரு சின்ன ஒரு இதில் அவருக்கு போயிடுச்சு, சேர முடியல. ரொம்ப வாஸ் டிஜெக்டட், டிப்ரெஸ்ட். ஆனால் பாருங்கள், அவர் முஸ்லீமாக இருந்தால் கூட சிவானந்தர்கிட்ட போயிருக்கார். ஏன்னா அங்கே ரிஷிகேஷ் ரொம்ப பாப்புலர், சிவானந்த மகாத்மா, பெரிய மகான். அவர்கிட்ட போய் ரொம்ப மன கிடக்கையில் கொட்டியிருக்காரு. இப்படி ஆயிடுச்சே, நான் என்ன செய்வேன், ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ சிவானந்தர் சொன்னார், ஹூ நோஸ், காட் ஹேஸ் காட் சம்திங் பெட்டர் ஃபார் யூ. ஹூ நோஸ். அவ்வளோ சத்திய வாக்கு ஆயிடுச்சு பாருங்கள். ஏர்ஃபோர்ஸ் போய் என்ன செஞ்சிருக்க முடியும் பெருசாக? ஏதோ ஒரு பெரிய கமாண்டராக ஏதோ ஒன்று. ஹவு மச் ஹி ஹஸ் டன். அவரோட பெருமை எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது இப்போது. ஸோ நமக்கு தெரியாது நமக்கு நன்மை எது கெட்டதுன்னு சொல்லி. நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், மனம் எப்படி பக்குவப்படணும்னு பகவான் நினைக்கிறான்னு நமக்கு தெரியாது. அவர் இன்பத்தையே கொடுத்தா மனம் பக்குவப்படாது, சும்மா அப்படியே மேம்போக்காகவே இருந்துகிட்ருக்கும். கொஞ்சம் துன்பத்தை கொடுத்தா அதை மாதிரி ஒரு பக்குவப்படுறது வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்காக நல்லது நடக்கூடாது நான் சொல்லலை, நல்லது நடக்கும். கொஞ்ச காலம் நன்மை நடக்காத மாதிரி இருந்தால் கூட எல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கணுங்கிறதா இந்த விஷயம். அதுதான் அடைக்கலம்னு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளோட டிசீஸில் பாதி முக்கால்வாசி சைக்கோசோமேட்டிக் டிசீஸ். மன ரீதியாக உள ரீதியான வியாதி தான் பாதி முக்கால்வாசி. அதுக்கு தான் மருந்தே கிடையாது, ரொம்ப கஷ்டம் அது. உடலுக்கு கொஞ்சம் நோவு வந்தால் கூட ஏதாவது செஞ்சு மாத்திரை மருந்து. மனம் கெட்டு போச்சுன்னா சில பேர் என்ன ஆகிடுது, ஹாலுசினேஷன் அது இதுங்கிறாங்க, ஹிஸ்டேரியா ஹாலுசினேஷன்லாம் சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது வகையில் கெட்டு போச்சுன்னா அதுக்கு மீளவே முடியாது. எப்படி இந்த ட்ரக் அடிக்ஷன் மாதிரி சொன்னேனோ, இந்த மனம் மாத்திரம் கெடுவேன்னு சொல்ல ரொம்ப சரி. இந்த மனம் மாத்திரம் நாசமாக போச்சோ, ஒரு வகையாக ஏதோ ஆயிடுச்சோ, அப்புறம் மீளவே முடியாது. அநியாயமாக நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் என்ன செய்யணும்,
நமக்கு தெரியாது. ஏன் எதுக்கு நமக்கு தெரியாது? யார்கிட்ட போய்க்கலாம் அவங்களும் தெரிஞ்சது ஏதோ சொல்லுவாங்க. சரி, சாத்திரிகிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஜோசியக்காரன்ட்டு அவன் சொல்லுவான் கிரக நிலை சரியில்லைம்மா. இன்னும் ஒரு பெரியவர் சொல்லுவாங்க கருமம்பாங்க, நேரம் சரியில்லைம்மா. என்ன சொன்னாலும் கடைசி என்னது ஏதோ இப்படி தான் இருக்குது. ஸோ யூ அக்செப்ட் இட் மீன்ஸ் வாட்? பகவானே எனக்கு தெரியாது, உனக்கே சமர்ப்பணம். ஸோ அதுதான் இங்கே புத்தியில் சிறந்தவள் செய்ய வேண்டியது. அது செய்ய மாட்டேன் அப்படின்னா சரி நாசமாக போ, என்ன செய்கிறது வேறு? அதுதான் செய்யணும், பெரியவங்க சொல்லணும், அப்படி தான் செய்யணும் இல்லையா? அது செய்ய முடியாட்டியும் திரும்ப திரும்ப செய்ய முயற்சிக்கணும். உன் அடைக்கலமே அப்படின்னு சொல்லிட்டார். ஆக இங்கே என்ன அழகாக இருக்குது, நீ மலரடிக்கே கூவிடுவாய், கும்பிக்கே இடுவாய். உன்னுடைய மலர் பதத்திலே என்னை நீ அழைத்து கொள்வாயோ இல்லை நரகத்துக்கே இடுவாயோ எனக்கு தெரியாது. உன்னுடைய நின் குறிப்பு அறியேன், நீ என்ன நினச்சுட்டு எனக்கு தெரியாது. பாயிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம், கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, உன்னையே சரண் புகுகிறேன். 9வது பாடல். பிரிவு அறியா அன்பர் நின் அருள் பெய்கள் தாழ் இணை கீழ், மறிவு அறியா செல்வம் வந்து பெற்றார், உன்னை வந்திப்பது ஓர் நெறி அறியேன், நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவு அறியேன், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. ரொம்ப அழகர். இன்னொரு வாட்டி படிப்போம். பிரிவு அறியா அன்பர் நின் அருள் பெய் கழல் தாழ் இணை கீழ், மறிவு அறியா செல்வம் வந்து பெற்றார், உன்னை வந்திப்பதோ நெறி அறியேன், நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவு அறியேன், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பிரிவு அறியா அன்பர், அன்பர்னா பக்தர்கள். பிரிவு அறியா அன்பர் அர்த்தம்னா அவங்களுக்கு பகவான் எங்கேயோ இல்லை, எப்போ இதயத்துக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கான். ஆனால் பிரிவு அறியா அன்பர். ஸோ பகவான் வேற தான் வேறு நினைக்கிறது இல்லை அவங்க. பகவான் எங்கேயோ கைலாயத்திலே வைகுண்டத்திலே உட்கார நினைக்கிறது இல்லை அவங்க. பிரிவு அறியா அன்பர்னா தன்னை பிரியாத, தன் இதயத்திலேயே எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பரம் ஜோதி, அந்த அன்பர்கள் நின் அருள் பெய் கழல் தாழ் இணை கீழ், அவ்வளோதான் அருளை சொரியக்கூடிய கழல் தாழ் இணை கீழ். கழல்னு சொன்னது நான் அப்படியே சொன்னேன்னா அந்த வீரர்கள்லாம் காலில் போட்டுக்கிற அந்த சிலம்பம் மாதிரி சொன்னேன் இல்லையா? அதாவது அந்த வீரத்துக்கு ஒரு அறிகுறியாக காலத்தில் போட்டிருக்க அந்த சிலம்பு, அதை பகவானும் போட்டிருக்காராம். ஸோ அந்த கழல் தாழ் இணை கீழ், தாழ் இணைன்னு 2 தாழ் இணை, அந்த தாழ் இணை கீழ் மறிவு அறியா செல்வம் வந்து பெற்றார். மறிவு அறியானா மறித்து போவது இல்லாத, மறிவு அறியா பிரதம் வாடாத அழியாத செல்வத்தினை பெற்றார், வந்து பெற்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பகவானுடைய சாநித்தியத்தையே பெற்றார்கள், சாயுஜ்யத்தையே பெற்றார்கள். மீண்டும் இங்கே பிறந்து வராமல் இருக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டார்கள். அதான் அதுக்கு அர்த்தம். முக்தி நிலையை பெற்றார்கள். யாரு? பிரிவு அறியா அன்பர். எதனால? நின் அருள் பெய்கள் தாழ் இணை கீழ், உன்னுடைய அருளை பொழிகின்ற அந்த திருவடிகளை கீழ் சரணடைந்ததுனால என்ன பெற்றார்கள்? மறிவு அறியா செல்வம் வந்து பெற்றார். அழியாத அந்த செல்வம், மற்ற செல்வம் அழிஞ்சு போயிடும் இல்லையா? அழியாத செல்வம் என்னது? அந்த பகவான் இதயத்தில் இருக்காரே, அதுதான் அழியாத செல்வம். ஆனந்தத்தேன், பொங்கி பெருகுகின்ற அந்த ஆனந்தம், அது அழியாதது, மாறாதது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆனந்தத்தினை, அந்த பெருவாழ்வை பெற்றார்.
ஆனால் நானோ உன்னை வந்திப்பதோர் நெறி அறியேன். வந்திப்பதுனா உன்னை வணங்குவதற்கான ஒரு நெறி, அது என்னன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே ஏதோ தெரிஞ்சதை செஞ்சுட்டு எனக்கு உண்மையிலேயே தெரியாது. சரி, நம்ம எப்படி இருக்கோம் பாருங்க. அப்படியே தான் சொல்கிறார். உன்னை வந்திப்பதோர் நெறி அறியேன், உன்னை எப்படி வணங்கணும் அதான் சொல்கிறாங்க. திருப்பி அழுதால் உன்னை பெறலாமேன்னு. நமக்கு கல் போல் இருக்குது இதயம், கரையவே மாட்டேங்குது. பகவானை பார்த்தா மியூசியத்தில் அப்படி இது பார்க்குற மாதிரி தான் பார்க்குறோம். நல்லா இருக்குது, இந்த சிலை ரொம்ப அழகாக இருக்குது. அரே சிலையை பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லவா நீ வந்தீங்க? அம்பாளே இங்கே உட்காந்துருக்கா அனுகிரகம் பண்ணுறது, இன்னும் சிலை நல்லா இருக்குது. அந்த மூக்கில் மொத்தம் கொஞ்சம் அப்படி சொல்லுவோம் நம்ம, நமக்கு உள்ளம் கரைய மாட்டேங்குது இல்லையா? அதனால் உண்மையிலேயே இந்த உள்ளம் கரைய மாட்டேங்குது. உன்னை எப்படி வழிபடணும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதுப்பா. உன்னை வந்திப்பதோ நெறி அறியேன், நின்னையே அறியேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உண்மையிலேயே தெரியாது. சும்மா பெரியவங்க சொல்கிறத கேட்டு தான் நான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு உண்மையிலேயே உன்னை தெரியாது. நின்னையே அறியும் அறிவு அறியேன். ஸோ உன்னை வழிபடக்கூடிய அந்த நல்ல பக்தி நெறியும் அறியேன். அது மட்டும் இல்லை, உன்னை அறிவதற்கான ஞான நெறி அதையும் அறியேன். நின்னையே அறியேன். எதையுமே நான் அறியலை உண்மையிலேயே. நான் ஏதோ பக்தன் மாதிரி வேஷம் போட்டுட்டு தெரியறேன் இல்லையா? நல்ல பட்டையெல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப பெரிய பக்தன் மாதிரி சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு நான் அலையிறேன். இருந்தாலும் எனக்கு உண்மையே என்னன்னு கேட்டால், உன்னை எப்படி வந்திக்க வேண்டும் என்கின்ற நெறியை அறியேன். உன்னை அறியும் அறிவையும் அறியேன். நின்னை அறியேன். எதுவுமே எனக்கு தெரியாது உடையாய். ஆனால் நீ என்னுடைய தந்தை என்பது மட்டும் எனக்கு தெரியும். நீ என்னை ஆட்கொண்டு என்னை சேயாக உன்னுடைய குழந்தையாக என்னை நீ கொண்டிருக்கிறாய் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அடியேன் உன் அடைக்கலமே. நான் உன்னையே சரண் புகுகிறேன், உன் அடைக்கலமே. அப்போது எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. நீ தான் எனக்கு எல்லாம் சொல்லித்தரணும். எப்படி உன்னை வணங்கணுங்கிறத நீ தான் எனக்கு காட்டி கொடுக்கணும். உன்னை அறிவதற்கான அறிவை நீ தான் கொடுக்கணும். உன்னை நீ தான் அறிவிக்கணும். என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன். அன்னை தந்தை குருவானான் எங்கள் குருநாதன், அவனியெல்லாம் ஆழ வைத்தான். எனக்கு ஒன்றுமே தெரியாது பகவான். இதுதான் உண்மை. ஆக்சுவலாக நினச்சிட்டு நமக்கு எல்லாம் தெரியும், நான் உண்மையிலே தெரியாது. உங்களுக்கு பூஜை பண்ண தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. பார்த்துருக்கோம் சாமிஜி, அதெல்லாம் பண்ணதில்லை. பாருங்கள், பூஜை பண்ண தெரியாது. சரி, ஜபம் செய்வீங்களா அப்படின்னா அது உருட்டுவாங்களே மாலை, அதுதானே. அதெல்லாம் கிழவிங்க செய்கிறது. பாருங்கள், கிழவிங்க இந்த காலத்து கிழவிங்களும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க ரொம்ப மாடர்ன் ஆகிட்டாங்க, சீரியல் வந்துடுச்சு. ஸோ அதுவும் தெரியாது. தியானம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சுவாமி. இப்போ என்ன செய்வீங்க? ஏதாவது பாராயணம் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி சுய புராணத்தை தான் பாராயணம் பண்ண வந்துருக்குது. அப்படி ஒன்றும் தெரியாது நமக்கு. சமஸ்கிருதம் தெரியாது, தமிழும் வாசிக்க தெரியாது. சரி, ஷேக்ஸ்பியர் மட்டும் தான் எனக்கு படிக்க தெரியும். ஹாம்லெட் சொல்லுங்க படிப்போம். இல்லை, ஃப்ரெஞ்சு தெரியும் எனக்கு. ஒரு நாள் கூட ஃப்ரெஞ்சில் பேசுனதோ பழகினதோ கிடையாது. ஆனால் ஃப்ரெஞ்சு தெரியும் எனக்கு. ஸ்பானிஷ் தெரியும். இதெல்லாம் வச்சு என்ன செய்கிறது? இப்போது ஒன்றும் தெரியாது எனக்கு. யோகம் பழகி இருக்கியா? ஹட்டயோகமோ இல்லை அந்த மூச்சு பயிற்சியோ அதுவும் தெரியாது. சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கியா? அதுவும் தெரியாது. இப்போ என்ன தான் தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதுதான் உண்மை. ஆனால் அது ரொம்ப நல்லது. ஒன்றும் தெரியாட்டி பிரச்சனையே இல்லை. பகவானே எனக்கு ஒன்றுமே தெரியாது பகவானே, நீயே துணை, நீயே அடைக்கலம். ஒரே சாஷ்டாங்கம் அப்படின்னு வணங்கிட்டு எல்லாத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துட்டு, பகவான் எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு வாழ்கிறதுக்கும் வழி தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது, நன்மை தீமை தெரியாது, இந்த மனதை அடக்கிற உபாயம் தெரியாது, உன்னை அறிகிற அந்த பக்குவம் இல்லை, அந்த அறிவு எனக்கு அறியேன் தெரியாது, உன்னுடைய திருவடிகளே தஞ்சம். எப்படி? அது ரொம்ப நல்லது. இந்த மூட பக்தி ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க. சரி, நம்ம குருதேவர் ஒத்துக்க மாட்டார், அதை நம்ம சின்மயானஜி ஒத்துக்க மாட்டார். ஆனால் பக்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மூட பக்தி ரொம்ப சிறந்ததுங்கிறாங்க. ரொம்ப அறிஞ்சு எதையும் செய்யணும். அதான் எங்கள் ஆச்சாரிஜி ரொம்ப இது பண்ணுவார். நம்ம மிஷன் சின்மயா மிஷன் ஒரு புக் இருக்குது, தாட் ஆஃப் காட் சிம்பாலிசம்னு. ஆச்சாரிஜிக்கு ரொம்ப கோச்சுவார் அந்த புக்கை. ஏன் பிள்ளையார் வந்து கையில் கொழுக்கட்டை வச்சுருக்கார், ஏன் அவரோட தொப்பை பெருசாக இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ பிள்ளையாருங்கிறது பகவான் கடவுள்னு சொல்லி அவரை வணங்காமல் அவர் தொப்பை ஏன் பெருசாக இருக்குது, ஏன்னா உலகத்தையும் உள்ளே வச்சுருக்காருன்னு. உலகத்தை எப்படி உள்ளே வச்சுருக்க முடியும்? அவரோட தும்பிக்கை வந்து அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சின்ன விஷயத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு பெரிய விஷயத்தையும் எடுக்கும். அது மாதிரி நம்மளோட புத்தி இருக்கணும், இப்படி நுண்ணியும் ஆராயணும், பெரிய விஷயத்தை இப்படிலாம் சொன்னால் அவர் சொல்லுவார், இப்படி செய்யக்கூடாதும்பார் எங்கள் ஆச்சாரிச்சு.
இது வந்து ஃபெய்த், நம்மளுடைய நல்ல நம்பிக்கையெல்லாம் பாழ்படுத்திடும். அப்படின்னா பிள்ளைங்கிறதே ஏதோ ஒரு சிம்பாலிசம் தான், ஏதோ ஒரு விஷயம் தான், இவ்வளோ உண்மையான கடவுள்னு நினச்ச ஆரம்பிச்சிடுவோம். இதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் அந்த மாடர்ன் யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்லி தர்றது? ஆர்ட் ஆஃப் காட் சிம்பால், கடவுளுக்கு இல்லைப்பா நீ இப்படி சமைச்சிருக்க காரணம் என்ன, இதுதான் காரணம். அப்போனா இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கான் ஏற்கனவே. நீங்களும் சேர்ந்து அவன் இல்லைப்பா அதுக்கு இதுதான் காரணம் இப்படி சமைச்சதுக்குன்னு சொல்லிட்டான், ரொம்ப சந்தோஷம் போய்டும். நான் அதை பற்றியே சொன்னேனேண்ணா அப்படிமா. ஸோ உண்மையிலேயே எனக்கு ஒன்றும் தெரியாது பகவானே, ஆனால் நீ இருக்கேன்னு மட்டும் எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது. இல்லாட்டி இந்த பிரபஞ்சம் எப்படி இப்படி சீராக நடந்துகிட்ருக்க முடியும்? ஒரு உயர்ந்த ஏதோ ஒரு சக்தி தான் இதை எல்லாரும் நடத்தி கொண்டிருக்குன்னு பகவான் சொல்கிறார், ரமண மகர்ஷி சொல்கிறார். ஆக எல்லாம் உனக்கே சமர்ப்பணம். எப்போ முக்தி கிடைக்கும் எனக்கு தெரியாது, கொடுத்தா உன்னுடைய இஷ்டம். திரும்பி பிறந்து தான் இழைப்பேனா எனக்கு தெரியாது. அப்படி பிறந்து இழைச்சாலும் ஒரே ஒரு விண்ணப்பம், உன்னை மறவாத வரம் வேண்டும். உன்னை மறக்கவே கூடாது. உன்னுடைய திருவடி கீழிருந்து உன்னுடைய ஆடலை காண தரிசிக்கிற அந்த ஒரு தகைமை வேண்டும். உன் காரைக்காலம் மேலே சொல்கிறாங்க, பிறவாமை வேண்டும், பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் சொல்லுவாங்க. பிறவாமை தான் வேண்டும், அப்படி கொடுக்க நீ ரெடியா இல்லையா? அடுத்த டீல், அடுத்த ஒரு படி என்ன, எந்த பிறவி எடுத்தால் உன்னை மறவாமை வேண்டும். உன் திருவடி கீழ் அமர்ந்து கொண்டு அந்த நடராஜ பெருமான ஆடுற அந்த ஆட்டம், அதுதான் இந்த உலக நடப்பு இயக்கம். அதை எப்பயும் தரிசனம் பண்ணிட்டே இருக்கணுமா ஆனந்தமாக அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அது கொடுத்தா போதுங்கிறாங்க. உனதும் இது உண்மை கிடையாது, இது ஒரு விளையாடல் அப்படிங்கிறத நான் கண்டு கொண்டே இருந்தால் அதை ரசிக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும். இது உண்மையை நினச்சி அதுலேயே தொலைஞ்சு போயிட்டோன்னா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். அதான் அந்த அம்மா அவ்வளோ கிளவராக அவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரே தெரியா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, உன்னை அறியிற வழியும் தெரியாது, உன்னை வணங்குற வழியும் தெரியாது, உன்னையும் தெரியாது, என்னையும் தெரியாது, உண்மையிலே உலகத்தையும் தெரியாது. நான் மூட சிரோன்மணி. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், நீ இருக்கிறாய் என்று தெரியும். நான் உன்னுடைய குழந்தை, நீ என்னுடைய அப்பன், நீ கருணை கடலாச்சே, நீ என்னை கைவிட மாட்டாய் என்பது தெரியும். ஆகவே உன்னையே நான் அடைக்கலம் புகுகிறேன். இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாவம். இப்படி செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னால் ஒரு கவலையும் கிடையாது. இந்த குழந்தை தாயார் மடியில் படுத்து உறங்கும் போது பாருங்களேன், அந்த குழந்தைக்கு ஒன்றுமே கிடையாது, அவ்வளோ நிச்சலமாக தூங்குது. ஏன் தாயார் மடியில் இருக்கோங்கிற ஒன்று ஒரு ஆறுதல் போதும் அந்த குழந்தை. அதை மாதிரி சுகம் இந்த உலகத்தில் எங்கேயாவது கிடைக்குமா? அதுபோல் அம்பாள் இருக்கா, அவள் மடியில் நான் இருக்கேன் அப்படின்னதும் ஒரு தீங்கும் வராது, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எனக்கு எல்லாம் பார்த்துப்பா, ஷில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். இதுதான் பக்தி. பக்தின்னு சொல்லிட்டு மற்ற என்னமோ கூத்து நடக்குது, அதெல்லாம் பக்தி கிடையாது. இதுதான் பக்தி, உண்மையான பக்தி. நீங்கள் அருணாச்சல அக்ஷரமணம் படித்து பாருங்கள், அதில் பகவான் என்னெல்லாம் கேட்குறாரு, எப்படியெல்லாம் பக்தி செய்கிறாருன்னு. திருவாசகத்தை படிங்க, இதுதான் பக்தி, உண்மையான பக்தி. நீங்கள் பக்தின்னு சொல்லிட்டு குமுதத்தோடைய இணைப்பை படிச்சிங்கன்னா நாசமாக போக வேண்டியதான். குமுதத்தில் ஒரு இணைப்பு வருது பக்தின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் படிக்கக்கூடாது. ஏன்னா அந்த தளத்துக்கு போனால் அந்த மாதிரி பிராயச்சித்தம் பண்ணலாம், இந்த தளத்துக்கு போனால் இவர் இப்படி கொடுப்பார், அப்படி கொடுப்பார், உதையும் கொடுப்பார், அது தெரியாது அவங்களுக்கு. ஸோ அடியேனுன் அடைக்கலமே அப்படின்னு அடைக்கலம் போகிறாங்க. அடுத்து கடைசி 10வது, இன்றைக்கி சொன்னார் இல்லையா, நம்ம பொன்னம்பலம்ஜி சொன்னார் இல்லையா, 10வது ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்கார். இது 10வது. சரி, இன்றைக்கி அவருக்கு டைம் இல்லையா என்னன்னு தெரில, எனக்கு தனியாக பேசிட்டு இருக்கும்போது இந்த செய்யுளை ரொம்ப அழகாக விவரித்து சொல்லுவார் பொன்னம்பலம்ஜி. இந்த 10வது செய்யுளை ரொம்ப அழகாக அப்படியே உணர்ச்சி பூர்வமாக சொல்லுவார். இது அவ்வளோ நல்லா இருக்குது இந்த 10வது செய்யுள். வழங்குகின்றாய்க்கு உன் அருள் ஆர் வணங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கு அரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் உன் அருள் ஆர் அமுதத்தை வாரிக்கொண்டு
விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கு அரும் தேன் அன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. வழங்குகின்றாய்க்கு பகவானை பார்த்து சொல்றார், சிவனாரை பார்த்து சொல்றார், நீயோ வழங்குகின்றாய். அப்படிப்பட்டவன் எதை வழங்குகின்றாய்க்கு? எதை வழங்குகின்றாய்க்கு? உன் அருளார் அமுதத்தை, உன்னுடைய அருள் ஆர் அமுதத்தை, அமுதம்னா தெரிந்தானே அந்த அமிர்தத்தை நீ எந்த விதமான ஒரு தடையுமின்றி வழங்குகின்றாய். அது சந்தேகமே இல்லை. நானும் என்ன செஞ்சேன்? ஒரு உற்சாக மிகுதியால் வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். அப்பா, பகவான் நமக்கு அவ்வளோ அருள் செஞ்சுருக்கார்ப்பா, இந்த வாய்ப்பை விட்டுடக்கூடாதுப்பா, முழுமையாக அதை பயன்படுத்திக்கணும், முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு வாரிக்கொண்டு அந்த அமுதத்தை, உன்னுடைய அருள் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்கினேன். இந்த குழந்தைங்களாம் அப்படி தான் இல்லையா? சில சமயம் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிடணும் ஒரே சமயத்தில் அடைச்சிக்கிற மாதிரி வாரிக்கொண்டு விழுங்கினேன். ஆனால் என்ன ஆச்சு? தொண்டையில் போய் அடைச்சிருந்துச்சு. விக்கினேன், உள்ளே போக முடியாது. நீ அவ்வளோ கொடுக்குற, நீ கொடுக்க ரெடியாக இருக்க, கொடுத்து கொண்டே இருக்க, எனக்கும் ஆசை தான், அதனால் வாரிக்கொண்டு விழுங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடக்கூடாதா? இல்லை இல்லை, ஒன்றா எல்லாத்தையும் சாப்பிடணும். வேற யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன சார்? வாரிக்கொண்டு விழுங்கினேன், ஆனால் தொண்டைக்குள்ளேருந்து உள்ளே போகல. விக்கினேன், விக்கல் வந்துடுச்சு. அதனால் என்ன சொல்கிறார்? வினையேன் என் விதியின்மையால், என்னோட பொல்லா வினைதான காரணம். அப்படிப்பட்ட ஆரமுதை நான் உண்ணும்போது விக்கல் வரணுமா? அப்போ என்ன ஆயிடுச்சு? உண்ண முடியவில்லை. உன்னுடைய அருள் இருக்கு, எனக்கும் ஆசை இருக்கு, அதை எடுத்து விழுங்கி உண்ணணும்னு சொல்லிட்டு விழுங்கிட்டேன். ஆனால் விக்கினேன், உடனே தொண்டையில் அடைச்சுடுச்சு, அது உள்ள போல. விக்கினேன், பொல்லா வினையேன், வினையேன் என் விதியின்மையால், என்னோட விதி அதுதான் போல இருக்கு. நீ வாரி கொடுக்க ரெடியாக இருந்தும் நான் அதை வாரி விழுங்கினாலும் உள்ளே போக மாட்டேங்க, யாருன்னு செய்ய முடியும்? விக்கினேன், வினையேன் என் விதியின்மையால். அப்பா, நான் விக்கி அழுகுகின்றேன், ரொம்ப வருத்தப்படுறேன். விக்கிச்சுனா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் தானே? சில விக்கல் நிற்காட்டி பெரிய துன்பம். அது பகவான் வாழ்ந்த காலத்தில் அப்படி தான் ஒரு அன்பருக்கு விக்கிட்டே இருந்துச்சான் நாள் கணக்காக. அப்புறம் பகவான் ஏதோ ஒரு மருத்துவம் சொல்லி தான் சரியாச்சு. அந்த மருத்துவ குறிப்பெல்லாம் இருக்குது புத்தகத்தில். அழுங்குகின்றேன், ரொம்ப வருத்தப்படுகின்றேன், ரொம்ப துயருறுகின்றேன். நீ என்ன செய்யணும் தெரியுமாப்பா? தழங்கு அரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக் கொள்ளாய். விக்கிச்சுனா என்ன செய்யணும்? அப்போ தண்ணீர் தான் யாராவது கொடுக்கணும் இல்லையா? அப்போ தான் அதுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்களேன், இதுதான் எனக்கு சரியாக விளங்கலை. அம்மா ஐயா இருந்தாங்கன்னு கொஞ்சம் கேட்டிருப்பேன். என்ன சொல்கிறாருன்னா, தழங்கு அரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக் கொள்ளாய். இங்கே தழங்குங்கிற வார்த்தைக்கு ஒலிக்கின்றன்னு ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. தழங்கு அரும் தேன் அன்ன, அந்த தழங்குங்கிற ஒலிக்கின்றன்னு சொல்கிறது தேன் அண்ணன்னு சொல்கிறார். தேன் போல் இனிக்கின்றங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிப்பட்ட தண்ணீர் கொடுத்து பருகத்தந்து உய்யக் கொள்வாங்க. எதோடு இதை ஒப்பிட்டுருக்காருன்னு யோசித்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், ஆனால் அதுதான் அதோட பொருளான்னு தெரியல. இங்கேயும் சரியான ஒரு விளக்கம் இல்லைன்னு எனக்கு தோணுது. இங்கே அது ஏதோ அப்படியே இது பண்ணிட்டு போன மாதிரி இருக்கு. நான் ஏன் ஒலிக்கின்றேன்னு சொல்கிறதுனால உன்னுடைய நாமமாகின்ற அந்த அருமையான அந்த நாமமாகின்ற தேன் அன்ன, தேனை ஒத்த அந்த நாமத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த விக்கலை தணித்து எங்களை காப்பாற்றுவாயாக. நாமத்தை கொடுத்து என்னதோ நாமம் சொல்கிறதுக்கான ஒரு பாங்கினை கொடுத்து. இப்போ சில சமயம் இந்த விவேகானந்தர் நடந்த மாதிரி ராமகிருஷ்ணன் திடீர்னு ஒரு நாள் தலையில் கை வச்சாராம். பார்த்தா அவருக்கு அந்த அத்வைத்தபரமான அந்த அனுபவம் உண்டாயிடுச்சு. அப்போது எல்லாம் தலையெல்லாம் சுற்றி பயங்கரமாகிடுச்சு. அவர் எடுத்துக்க முடியல. பகவான் கொடுக்க ரெடியாக இருந்தால் நமக்கு எடுத்துக்கக்கூடிய பக்குவம் வேணுமே. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணுமா, அப்போ தான் எடுத்துக்க முடியுமா. அதான் இங்கே சொல்கிற விக்கினேன், அது வாரி என்ன செய்கிறேன்? வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், ஆனால் விக்கினேன். அப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த விக்கலுக்கு மருந்தா தண்ணீரை போல உன்னுடைய நாமாக்களை கொடுத்து அதை நான் அதை நாமத்தை சொல்லுவதற்காக என்னை தயார் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை
நான் உள் வாங்கிக்கிறதுக்கு எனக்கு துணை செய்யணும்ப்பா. தழங்கு அரும் தேனென்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்கொள்ளாய், என்னை காப்பாற்றுவாயாக. உடையாய், அழுங்குகின்றன வருந்துகின்றேன், அதனால் நீ தண்ணீர் மாதிரி கொடுக்கணும். நீ எதை இங்கே சொல்கிறாருன்னா எனக்கு இன்னும் விளங்கலை. நான் என்ன நினைக்கிறேன்னா, தழங்கு அரும் தேன் என்னன்னு சொல்கிறதுனால, தழங்குங்கிறதுக்கு ஒலிக்கின்றேன்னு சொல்ல, ஒலின்னா என்ன சவுண்ட், ஒலிக்கின்றேன்னு சொல்கிறதுனால எது ஒலி குறிப்புன்னு என்னது? பகவானுடைய நாமமோ இல்லை அவருடைய மந்திரமோ. ஸோ அந்த மந்திரத்தை சொல்லி 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 மனதை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவனோட அருளை பூரா நம்ம விழுங்க முடியும். அப்படி என்னை உய்ய செய்வாய்ன்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு இது விளங்குது. உடையாய் அடியேனும் அடைக்கலமே, ஆகவே உன்னையே அடைக்கலம் புகுகிறேன். ஸோ இதுதான் அடைக்கல 10. ஸோ 10 பாடல்கள் அந்த மாணிக்கவாசக பெருமானுடைய அருள்னால், அந்த ஆதி சிவனாருடைய அருள்னால் இந்த அருமையான 10 பாடல்களையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி, அம்மா சொன்ன மாதிரி, இதை நம்ம நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் படித்து பார்த்தா தேவையில்லை, அதோட உணர்ச்சியோடு படித்து பார்த்தா தேவையில்லை. ஸோ என்ன நம்ம முக்கியமாக உணர்ந்துக்கணும்னு கேட்டால், பகவான் அடைக்கலம் புகழ் தான் புத்திசாலிகள் தனத்துக்கு அடையாளம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதுதான் ஒர்க் அவுட் ஆகும், வேறு வழியே கிடையாது. அடைக்கலம் அர்த்தம் உன்னிஷ்டம் என்னிஷ்டம், என்னேன் இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய். ஏன் அப்படி சொல்கிறோம்? அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னு கேட்டால் அவனுக்கு தான் தெரியும் நமக்கு எது நன்மை தீமைன்னு. அவன் எப்பயுமே நம்ம பக்குவப்படுத்துறதுக்கும் நம்ம வழிநடத்துறதுக்கும் உயர்த்துறதுக்கும் தான் அவன் ரெடியாக இருக்கான். அதனால் he may have a beautiful plan, we don't know. ஸோ நாம் மனம் தழும்பக்கூடாது, அவனையே சரண் புக வேண்டும் என்பது தான் இந்த அடைக்கல 10 சாராம்சம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.